தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்ல பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த கிளாஸ், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ நம்ம சம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 3:72 இது ஒரு பேரு, 21:504 இது ஒரு பேரு, அடுத்து 36 இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? இப்ப 3:72, அப்போ 3:72 இந்த 3 ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால 72 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க 21:504 இந்த 21 ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால இங்க 504 வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 72 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? இப்போ 72 3ஆல டிவைட் பண்ணா 26 4 12 24 வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 504ஐயும் இங்க இருக்க 21ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த 72 இந்த 3ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த 504 இந்த 21ஆல டிவைட் பண்றோம். அப்ப டிவைட் பண்ணோம்னா 2 டைம் வரும். 2 டைம் வந்தா 42, மீதி எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். அப்ப 4. ஓகேவா? கரெக்ட். அப்ப 24 வருது. அப்ப பாருங்க, இப்ப இந்த 72ஆல இந்த 72 3ஆல டிவைட் பண்ணா 24 வருது. இந்த 504 21ஆல டிவைட் பண்ணா 24 வருது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த 3 24ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 21 24ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுதான் வந்து லாஜிக். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 3 24ஆல மல்டிபிள் பண்ணா 72. அதே மாதிரி 21 24ஆல மல்டிபிள் பண்ணா 504. அதே மாதிரி இங்க இருக்கும் 36 24ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதை தான் நமக்கு போடணும். ஓகேவா? அப்ப 36 24ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 36 24 மட்டும் 6 4 24, மீதி 2 12 4 12 14 2 12, மீதி 1 1 7. அப்ப 4 6 8 864. அப்ப ஆப்ஷன் பி 864 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 135:27. இப்ப 135:27 ஒரே ஒரு பேர் தான். 135:27. இப்ப 135 ஏதோ பண்ணி இப்ப இந்த 27ங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இப்ப இந்த 27ங்கிறது எந்த மாதிரி இருக்குது? 27ங்கிறது 3 கியூப். ஓகே, 3ஓட கியூப் மாதிரி இருக்குதா? அப்ப 3 கியூப் 27. சரி, ஓகேவா? 3 கியூப் 27. சரி, அப்ப அந்த 27 இங்க 135 இருக்கு. அப்ப அந்த 27க்கும் 135க்கும் என்ன என்ன 27 135 27 5ஆல மல்டிபிள் பண்ணா 135 வரும். ஓகேவா? 27 5ஆல மல்டிபிள் பண்ணா 135 வரும். ஓகே, 27 5ஆல மல்டிபிள் பண்ணா 135 வருது. சரியா? அப்ப அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ணா இது வரணும். அவ்வளவுதான். இங்க இருக்கிற ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ணா இது வரணும். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து லாஜிக். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று வருதான்னு செக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப இந்த 27 5ஆல மல்டிபிள் பண்ணா 135. அதே மாதிரி தான் ஆப்ஷன்லயும் இருக்கணும். இப்ப இந்த 143 இருக்கா? 143 5ஆல மல்டிபிள் பண்ணா 705 வரணும். அப்படி ஆப்ஷன்ல இருந்தா செக் பண்ணணும். 143 5ஆல மல்டிபிள் பண்ணா 15 20 21 5 7 715 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? அடுத்து 117 5ஆல மல்டிபிள் பண்ணா 595 வரணும். 117 5ஆல மல்டிபிள் பண்ணா 35 8 585 வருது. அப்ப இதுவும் கிடையாது. இப்ப இதை பாருங்க, 125 × 5 எவ்வளவு? 25 10 12 625 வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 27 5ஆல மல்டிபிள் பண்ணா 135 வருது. அதே மாதிரி 125 5ஆல மல்டிபிள் பண்ணா 625 வருது. அதுதான் லாஜிக். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 56:11. 56:11ங்கிறது ஒரு பேர், 34:7ங்கிறது ஒரு பேர், அடுத்து இங்க ஒரு பேர் இருக்கு. சரி, இப்ப 56:11 5 6ஐயும் ஏதோ பண்ணி 11 வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். 5 + 6 11. இப்ப அதே மாதிரி இதுக்கும் பார்க்கணும். 34 7 வந்திருக்கா? இப்போ 3 + 4 7. அவ்வளவுதான். இப்போ 3 + 4 7, 5 + 6 11. சரியா? அப்ப அதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணா 13 வரணும். சரியா? அப்ப ஆப்ஷன்ல பாருங்க,
76. அப்போ 7 + 6 13. 13 வருது. இப்போ இதுக்கு செக் பண்ணிடுறோம். 5 + 4 9, 8 + 6 14, 8 + 4 12. அப்போ 7 + 6 13. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? 76 26 7 + 6 7 + 6 13. அப்போ வருதா? அப்போ அதான் நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ 3462 = 2250. இது ஒரு பேர். சரி, அடுத்து இது ஒரு பேர். அப்போ இதுக்கு ஒரு பேர் வரணும். ஓகே, இப்போ 3462 2250. 3462 2250. ஓகே, இது ரெண்டை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த 3462க்கும் 2250க்கும் எவ்வளோ நம்பர் டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக 2250 மைனஸ் பண்ணோம்னா 2 1 2 1 12 12 இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதுக்கும் பார்ப்போமா? இந்த பேருக்கு எடுத்துக்கும் 4 4 2 4. அதை இந்த 32 12 மைனஸ் பண்ணோம்னா 2 1 2 1 12 12 12 12 வருது. ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரோட 12 12 மைனஸ் பண்ணால் 2250 வருது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரோட 12 12 மைனஸ் பண்ணால் இது வருது. அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரோட 12 12 மைனஸ் பண்ணால் எது வருங்கிறத தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? அப்போ அங்கே என்ன நம்பர் இருக்குது? 24 24 இருக்குது. 24 24 அதோட 12 12 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 2 1 2 1 12 12 தான் வரும். அப்போ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி தான் 12 12. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 7 = 42. இது ஒரு பேர். அடுத்து இங்கே நடுவில் ஒரு பேர் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பேர் இருக்குது. இப்போ 7 = 42. 7 42. 7 42 எப்படி வந்திருக்கு? 7 × 8. 7 49 8 56. 7 × 6. ஓகேவா? அப்போ 7 × 6. 7 × 6 தான் 42. ஓகேவா? அதே மாதிரி சென்டரில் ஏதோ ஒன்று வரணும். இங்கே பாருங்க 9 = 72 இருக்குது. அப்போ 9 72. 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 72 வரும்? 8 மல்டிபிள் பண்ணால் 72 வரும். அப்போ பாருங்க, நமக்கு இந்த 7ஓட 7க்கு முந்தின நம்பர் என்ன? 6. அந்த 6 மல்டிபிள் பண்ணால் 42 வருது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 9ஓட 9க்கு முந்தின நம்பர் என்ன? 8. அந்த 8 மல்டிபிள் பண்ணால் 72 வருது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேரில் கொஸ்டின் மார்க்கு 110 இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கும்? நமக்கு 110 வரணும். ஓகேவா? 110 வரணும். 2 நம்பரை ஏதோ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி நமக்கு 110 வரணும். ஓகேவா? அப்போ இப்போ இங்கே பாருங்க, இங்கே 8 இருக்கு. இங்கே 8ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8க்கு முந்தின நம்பர் என்ன? 7. அப்போ 8யும் 7யும் மல்டிபிள் பண்ணால் 110 வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் 8 நமக்கு வராது. ஓகேவா? 6 எடுத்துக்கிறோம். 6 முதல் நம்பர் 5. 6 5 எவ்வளோ? 30 தான் வரும். அப்போ 110 வராது. இப்போ 12 எடுத்துக்கிறோம். 12 12ஓட முதல் நம்பர் 11. 12 11 மல்டிபிள் பண்ணால் 110 வராது. ஓகே, அடுத்து இந்த 11 எடுத்துக்கிறோம். 11 11ஓட முந்தின நம்பர் 10. இப்போ 11 × 10 110. அப்போ ஆன்சர் என்ன? 11. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்து ஆப்ஷனில், அதாவது இந்த இதில் லாஜிக் இந்த மாதிரி இருக்குது. 7 7ஓட முதல் நம்பர் 6. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 42. அதே மாதிரி 9 9ஓட முதல் நம்பர் 8. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 72. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 11 11ஓட முதல் நம்பர் 10. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 110. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ இதை பாருங்கள், இந்த சம் ரொம்ப ஈஸியானது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ 1331 11. இது என்னது? 11 கியூப். 1331ங்கிறது 11 கியூப் தான் 1331. அப்போ நமக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு ஆன்சராக வரணும். சரியா? இப்போ 14 கியூபு இது இல்லை, அப்போ இது வராது. 15 கியூபு இந்த வேல்யூ இல்லை, இது வராது. இப்போ நமக்கு 10 கியூபு 1000 தான். ஓகேவா? இப்போ 10 கியூபு 1000 தான். சரி, ஓகே. அடுத்து 13 கியூபு 2197 தான். 13 கியூபு 2197 தான். அப்போ இதில் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கணும்? இங்கே பாருங்கள், இங்கே 1331, இங்கே 11. 11 கியூபு இங்கே இருக்குது. 11 கியூப் பண்ண வேல்யூ இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இங்கே 11 கியூபு இங்கே இருக்குது. 11 கியூப் பண்ண வேல்யூ இங்கே இருக்குது.
அதே மாதிரி நமக்கு இந்த ஆப்ஷனை பாருங்களேன், 10 கியூப் இந்த பக்கம் இருக்குது, 1000 வந்து இங்க இருக்குது, கியூப் பண்ண வழி இந்த பக்கம் இருக்குது. இதுல பாருங்க 13 கியூப், இது 13, அந்த 13 கியூப் 13 இங்க இருக்கு, அதோட கியூப் பண்ண வழி இங்க இருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், மேல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் நம்ம பார்த்திருக்கோம்ல, ஆப்டிடியூட்ல பார்த்திருப்போம். அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அதாவது இப்ப 4:3 இருக்குதுன்னா இந்த 4:3 இருக்கிறத 3:4 எழுதக்கூடாது. ஓகேவா, இந்த விகிதத்தை நம்ம மாற்றக்கூடாது. 4:3னா 4:3 தான் எழுதணும், 3:4 3:4 தான் எழுதணும். முன்னாடி பின்னாடி அதை மாற்றி எழுதக்கூடாது. அதே லாஜிக் தான் இங்கேயும். ஓகேவா, 1331 11 13 கியூப் 1331, அதே மாதிரி 13 கியூப் 2197. ஓகேவா, அப்ப இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 10 கியூப் நமக்கு 1000 தான் வரும். ஆனா என்ன வந்திருக்கு, இப்ப சப்போஸ் 1000:10 இப்படி இருந்திருந்தா இது சரி. ஏன், இங்க 11 இருக்கு, இங்க 1331 இருக்கு, அப்ப இங்க 10 இருக்கும், இங்க 1000 இருக்கும். இப்படி இருந்திருந்தா இது சரி, நமக்கு தலைகீழா இருக்குது. ஓகேவா, அப்ப இந்த ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வரும். அவ்வளவுதான். ஓகேவா, இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷியோல இருக்கப்ப முன்னாடி பின்னாடி வேல்யூவா மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேவா, ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஒரு மாடல். ஓகே, இது வந்து ஒரு மாடல், ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்ல ஒரு மாடல். இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரேர், எப்பயாவது தான் கேட்பாங்க, எப்பயாவது 1-2 கேட்பாங்க. ஓகேவா, அது கேட்டாலும் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை நம்ம பார்க்குறது. ஓகேவா, வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லாதது, ஆனால் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இது என்னது, இன்ஜினியர் பில்டிங். ஓகேவா, அப்போ பெயிண்டருக்கு என்ன வரும். ஓகேவா, இப்போ இன்ஜினியர் யாரு, இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து பில்டிங் கட்டுறாரு. ஓகேவா, அப்போ ஒரு பெயிண்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெயிண்டர் வந்து ஒரு உருவப்படத்தை வரைவாரு, அதாவது போர்ட்ரைட்னா உருவப்படம்னு அர்த்தம். ஓகேவா, தமிழ்ல உருவப்படம். ஓகே, படம் தானே வரைவாரு. இப்போ ஒரு இன்ஜினியர்னா அவர் வந்து பில்டிங் கட்டுவாரு. அப்போ ஒரு பெயிண்டர் வந்து என்ன பண்ணுவாரு, படம் வரைவாரு. அவ்வளவுதான். இப்போ பெயிண்டருக்கு ஸ்டோன் வருமா, வராது. ஸ்டாச்சு வருமா, வராது. மியூசியம் வருமா, வராது. அப்ப பெயிண்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு இன்ஜினியர்னா பில்டிங் இது பில்டிங் கட்டுவாரு. அப்போ ஒரு பெயிண்டர்னா படத்தை வந்து வரைவாரு, உருவப்படத்தை வரைவாரு. அப்ப இதுதான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு சில இது வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா, டிஎன்பிசியில் அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம். அது அப்ப இது பாருங்க, ஸ்பீச்சு டம்ப்பு, சைட்டு பிளைண்ட், அப்ப டெஃப்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, அப்ப ஸ்பீச்னா என்னது, ஸ்பீச்னா நல்லா பேசுறவங்க, ஸ்பீச்னா நல்லா பேசுவாங்க. டம்ப்னா பேசவே மாட்டாங்க. ஓகேவா, சைட்னா நல்லா பார்ப்பாங்க, பிளைண்ட்னா பார்க்கவே மாட்டாங்க. ஓகேவா, அப்ப டெஃப்னா என்னது, டெஃப்னா சுத்தமா எதுவுமே கேட்காது. ஓகேவா, டெஃப்னா சுத்தமா எதுவுமே கேட்காது. அப்ப அதுக்கு என்ன வரும், சவுண்டு தான் வரும். ஓகேவா, இங்க வாய்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப வந்து அதாவது இதோட லாஜிக்கை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப இந்த ஸ்பீச்னா நல்லா பேசுவாங்க, டம்ப்னா பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி சைட்னா நல்லா பார்ப்பாங்க, பிளைண்ட்னா பார்க்கவே மாட்டாங்களா. அப்ப அதே மாதிரி இங்க வந்து சவுண்டு நல்ல சவுண்டா இருக்கும், டெஃப்னா எதுவுமே கேட்காது. ஓகேவா, வாய்ஸ் வேற. இப்ப வாய்ஸ்னா குரல், இப்ப நம்மளோட குரல்ங்கிறது தான் வாய்ஸ். சவுண்டுங்கிறது பொதுவானது. இப்ப வாய்ஸ்ங்கிறது ஒருத்தரோட குரல், ஆனா சவுண்டுங்கிறது எல்லா இசையுமே வந்து சவுண்டு தான். இப்ப சவுண்டுனா எல்லாத்துக்கும் பொதுவானதானே. இப்ப ஸ்பீச்னா என்ன பேசினாலும் அது ஸ்பீச் தான், சைட்னா எதை பார்த்தாலும் அது சைட்டு தான். அதே மாதிரிதான் சவுண்டுனா எல்லாமே சவுண்டு தான். நம்ம பேசுறதும் சவுண்டு தான், இல்ல ஒரு கை தட்டினாலும் ஒரு சவுண்டு தான், இல்ல ஒரு மியூசிக் வந்தாலும் அது ஒரு சவுண்டு தான். ஓகேவா, அப்ப சவுண்டுங்கிறது பொதுவானது, வாய்ஸ்ங்கிறது நம்மளோட குரல் தான் வாய்ஸ். ஓகேவா, அப்ப சவுண்டுனா பொதுவானது, அந்த சவுண்டு இங்க டெஃப்னா சுத்தமா எதுவுமே கேட்காது, சவுண்டுனா ஒரு பொதுவான ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து புக்குக்கு ஆர்த்தர், மூவிக்கு டைரக்டர். அப்ப போயத்துக்கு யார் வருவா, போயட் தான் வருவார். அவ்வளவுதான். புக்குனா ஆர்த்தர், புக்கை எழுதுறவர் ஆர்த்தர், மூவியை மேக் பண்றவர் வந்து டைரக்டர். அப்போ ஒரு போயத்தை வந்து மேக் பண்றவர் வந்து ஆக்டரா வருவாரு, டான்சரா வருவாரு, சிங்கரா வருவாரு, போயட் தான் வருவார். அடுத்து பிச்சுனா என்னது, கிரிக்கெட். அதாவது கிரிக்கெட்டோட அந்த விளையாடுற இடத்துக்கு பேரு. இப்ப கிரிக்கெட் இருக்கும், இப்ப கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்ப இருக்குதுன்னா, கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்படி இருக்குது.
இப்போ இந்த நடுவில் இருக்கும்ல, இங்கே தான் பேட்டிங் பிடிப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த பேட்டிங் பிடிக்கிற இடம் மட்டும்தான் பிச்சு. இங்கே மட்டும்தான் அந்த மெயினான விளையாட்டு நடக்கும். ஓகேவா? அப்போ அந்த கிரிக்கெட்டோட மெயினான விளையாட்டு நடக்கிற இடம் பிச்சு. சரியா? அப்போ அதே மாதிரி இங்கே பேட்மிண்டன் இருக்கா, பேட்மிண்டனோட மெயினான இடம் எது? கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பேட்மிண்டன் விளாட்றாங்கன்னா அந்த பேட்மிண்டன் விளையாடக்கூட பகுதியை கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு வந்து அது விளையாடக்கூடிய இடத்த ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிங்குன்னு எதை சொல்லுவாங்க? பாக்ஸிங்கை சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஆப்ஷன் வந்து இது இல்லை, பாக்ஸிங். ஓகேவா? பாக்ஸிங் விளையாடுறது தான் ரிங்கு. நம்ம சொல்லுவோம்ல, படத்தெல்லாம் நிறைய பார்த்துருவோம், ரிங்குக்குள்ளவா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த பாக்ஸிங்கோட அந்த இடம் வந்து ரிங்கு. ஓகேவா? கிரிக்கெட்டோட விளையாடுற இடத்த வந்து பிச்சுன்னு சொல்லுவாங்க, பேட்மிண்டனோட விளையாடுற இடத்த கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாக்ஸிங்கோட விளையாடுற இடத்த ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து கோலி. கோலி யாரு? கோலி வந்து கிரிக்கெட், கோலியோட துறை. கோலி ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஓகேவா? கோலி வந்து கிரிக்கெட் விளையாடுவார். சானியா மிர்சா என்ன பண்ணுவாங்க? பேட்மிண்டன் விளையாடுவாங்க. சானியா மிர்சாவோட டிபார்ட்மெண்ட் வந்து பேட்மிண்டன். அப்போ விஸ்வநாத ஆனந்த்னா யாரு? அவர் வந்து செஸ், நல்ல செஸ் பிளேயர். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செஸ் பிளேயர். ஓகேவா? இப்போ கோலி வந்து கிரிக்கெட்டு, சைனா நாவல் வந்து பேட்மிண்டனு, விஸ்வநாத ஆனந்த் வந்து செஸ். ஓகேவா? அடுத்து இப்போ மணினா வாலெட். ஓகேவா? மணினா வாலெட். அப்போ கீழே ஆப்ஷன் பார்க்கணும். இப்போ மணி, வாலெட். இப்போ வாலெட்னா என்னது? இப்போ வாலெட்னா வந்து பணப்பைன்னு அர்த்தம். ஓகேவா? வாலெட்னா என்னது? பணப்பை. மணினா பணம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பணத்தை இந்த பணப்பையில் வைப்பாங்க, இந்த மணியை இந்த வாலெட்டில் வைப்பாங்க. ஓகேவா? அப்போ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை ஒரு இதுக்குள்ளே வைப்பாங்க. ஓகேவா? அப்போ இப்போ புக்ஸு, இங்கே புக்ஸ் இருக்குது, இங்கே கார்ட்போர்டு இருக்குது. ஓகேவா? அப்போ புக்ஸுனா என்னது? புக்ஸுனா புத்தகம், ரைட்டு. கார்ட்போர்டுனா அட்டைன்னு அர்த்தம். சரியா? கார்ட்போர்டுனா அட்டை, தமிழில் கார்ட்போர்டுக்கு தமிழில் அட்டை. அதே மாதிரி பேகுனா என்னது? பேகுனா பை. பாக்ஸ்னா என்னது? பாக்ஸ்னா அது ஒரு பெட்டி. ஓகேவா? பெட்டி. பாக்ஸ்னா இப்போ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து லெட்டர்னா என்னது? லெட்டர்னா கடிதம். லெட்டர்னா தமிழில் கடிதம். என்வலப்புனா உரை. ஓகேவா? உரைனா என்னது? அந்த கவரு. ஓகேவா? நம்ம கவரில் வைப்போம்ல, ஒரு லெட்டரை வந்து எதில் வைப்போம்? கவரில் வைப்போம். அந்த என்வலப்புனா கவரு, அந்த உரை. ஓகே. அதே மாதிரி சேஃப்டினா என்னது? சேஃப்டினா அதோட மீனிங், தமிழ் மீனிங் வந்து பாதுகாப்புன்னு அர்த்தம். சேஃப்டியோட தமிழ் மீனிங் பாதுகாப்பு. அப்போ லாக்கர்னா என்னது? லாக்கர்னா அது வந்து ஏதோ ஒரு இதை பொதுவாக சேமிச்சு வைக்கிறது. ஓகேவா? அப்போ லாக்கர்னா பொதுவாக சேமிச்சு வைக்கிறது. இப்போ பாருங்க, இந்த இது படி மணினா என்னது? வாலெட். அப்போ மணிங்கிறது என்னது? பணம். வாலெட்னா பணப்பை. அப்போ இந்த பணப்பையில நம்ம பணத்தை வைப்போம். அப்போ அதே மாதிரி கீழே ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம அதை வைக்கணும். ஓகேவா? அப்போ கார்ட்போர்ட்னா என்னது? கார்ட்போர்ட்னா வெறும் அட்டை. அந்த அட்டையில் புக்கை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ இது வராது. இப்போ அடுத்து இங்கே பாக்ஸு. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இருக்கு, அதாவது பேகு, ஒரு பேகுக்குள்ள பாக்ஸை வைக்கலாம். ஓகேவா? பேகுல பாக்ஸை வைக்கலாம், ஆனால் பாக்ஸில் பேகை வைக்க முடியாது. நமக்கு எப்படி இருக்கணும்? வாலெட்டு இங்கே இருக்கு, மணி இங்கே இருக்கு, இந்த வாலெட்டில் மணி வைக்கணும். அதே மாதிரி தான் இங்கே பேக் இருந்து இங்கே பாக்ஸ் இருந்தால் அது ரைட்டு. இப்போ நமக்கு இங்கே பேக் இருக்கு, இங்கே பாக்ஸ் இருக்கு. அப்போ பாக்ஸில் பேகை வைக்க முடியாது. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இது வராது. சரியா? அடுத்து லாக்கர், சேஃப்டினா ஒரு பாதுகாப்பு. லாக்கர்னா ஏதோ ஒரு பொருளை வைக்கிறது. அப்போ லாக்கர்னா ஏதோ ஒரு பொருளை வைக்கிற மாதிரி தான் இங்கே வரணும். இங்கே பொதுவான ஒரு பாதுகாப்புன்னு வந்திருக்கு. அப்போ பாதுகாப்பு லாக்கர். ஓகேவா? அப்போ இது வராது. இங்கே பாருங்க, என்வலப்னா என்னது? கவர், ஒரு உரை. லெட்டர்னா கடிதம். அப்போ அந்த உரையில கடிதத்தை வைக்கிறோம். அப்போ அந்த உரை என்வலப்பில் லெட்டரை வைக்கிறோம், உரையில கடிதத்தை வைக்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பணத்தை பணப்பையில வைக்கிறோம், அதே மாதிரி தான். ஓகேவா? புக்கை அட்டையில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ பேகை பாக்ஸில் வைக்க முடியுமா? அதாவது ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேகை ஜாமெண்ட்ரி பாக்ஸில் வைக்க முடியுமா? அந்த சின்ன பாக்ஸில் வைக்க முடியாது. அதே மாதிரி அந்த சேஃப்டியை லாக்கரில் வைக்க முடியுமா? சேஃப்டிங்கிறது ஒரு பாதுகாப்பு, அதை வந்து லாக்கரில் வைக்க முடியாது. அப்போ அது கிடையாது. லெட்டரை என்வலப்பில் வைக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆனால் அடுத்து பாருங்க, டெசர்ட், சாண்டு. டெசர்ட்னா என்னது? டெசர்ட்னா ஒரு பாலைவனம். ஓகேவா? டெசர்ட்னா பாலைவனம். பாலைவனத்தில் என்ன இருக்கும்?
மண் இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிறத பார்க்கணும். சீனா என்னது? கடல், அதில் வாட்டர் இருக்கு. இங்கே ரிவரு, ஷிப்பு, மட்டு, ஃபாரஸ்ட்டு, ரெசிப்ரேஷன், ஏர். அப்போ பாருங்க, இப்போ இதே மாதிரி தான் வரணும். இப்போ டெசர்ட்னா பாலைவனம், பாலைவனத்தில் சாண்டு மண் இருக்கு. இப்போ இது என்னது? ரிவர், ஆறு, ஆறுல கப்பல் இருக்கு. அதாவது இங்க பாருங்க, பாலைவனம், அந்த பாலைவனத்தில் மண் இருக்கு. சரியா? அப்போ அதுனா இப்போ ரிவர்னா என்ன இருக்கணும்? ரிவர்னா வாட்டர் இருக்கணும். கரெக்டா? இப்போ டெசர்ட்ல மண் இருக்கு, அப்போ ரிவர்னா வாட்டர் இருக்கணும். அப்போ நம்ம வாட்டர் கொடுக்கல, சிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. ஓகேவா? இங்கே ரெசிப்ரிகேஷன், ஏர், இதுவும் வராது. மட்டுனா ஃபாரஸ்ட், மட்டுனா என்ன? புதர். அதாவது ஃபாரஸ்ட்ல மட்டு இருக்கலாம். ஓகேவா? மட்டில் ஃபாரஸ்ட் இருக்குமா? இருக்காது. ஓகேவா? அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏன்? சீல என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். இப்போ டெசர்ட்ல சாண்ட் இருக்கு, அப்போ சீல வாட்டர் இருக்கும். ஓகேவா? இது ஏன் ரிவர் சிப்பை எடுக்கல? ரிவர்லயும் வாட்டர் தான் இருக்கணும், நமக்கு சிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. மட்டில் ஃபாரஸ்ட் இருக்குமா? ஃபாரஸ்ட்ல தான் இது இருக்கும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ, சி, வாட்டர் தான் கரெக்ட். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ இது பாருங்க, இந்த மாதிரியும் நமக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மஞ்சள் என்பது நீலம் என்றும், அதாவது எல்லோ, மஞ்சள் கலரை நீலம்னு சொல்லுவாங்க. நீலம் என்பது சிவப்பு என்றும், நீல கலரை சிவப்புன்னு சொல்லுவாங்க. சிவப்பு என்பது பச்சை என்றும், பச்சை என்பது வெள்ளை என்றும் குறிக்கப்பட்டால் ரத்தத்தின் நிறம் என்ன? அதாவது ஒரு குறியீட்டு மொழியில மஞ்சளை நீலம் தான் சொல்லணும். ஓகேவா? நீலத்தை சிவப்புன்னு சொல்லணும், சிவப்பை பச்சைன்னு சொல்லணும், பச்சையை வெள்ளைன்னு சொல்லணும். அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன? ரத்தத்தோட நிறம். ரத்தத்தோட நிறம் என்னது? சிவப்பு தானே. ரத்தத்தோட நிறம் சிவப்பு. டப்புன்னு சிவப்புன்னு ஆன்சர் போட்டக்கூடாது, தப்பு. ஏன்? இந்த குறியீட்டு மொழியில சிவப்பு என்னன்னு சொல்றோம்? சிவப்பு பச்சைன்னு சொல்றோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? பச்சை தான் வரும். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி ஒரு மாடல் சம் இருக்கு. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். ஒரு குறியீட்டு மொழியில திராட்சையை புல் என்றும், புல் என்பது மல்லிகை என்றும், மல்லிகை என்பது வெள்ளம் என்றும், வெள்ளம் என்பது முலாம்பழம் என்றும் அழைக்கப்பட்டால் இதில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் எது? ஓகேவா? இந்த மேற்கண்ட பொருள்ல மனிதனால் உருவான பொருள் எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது இப்ப திராட்சை இருக்குது, திராட்சை மனிதன் உருவாக்குவானா? இல்ல. அதாவது ஒரு செடியை வைப்போம், செடியிலிருந்து திராட்சை தானா வந்துடும். புல்லு, புல்லு தானா தான் வளரக்கூடியது. மல்லிகையும் செடியை வச்சா அது தானா வளரக்கூடியது. அப்ப அந்த வெள்ளம், ஓகே. அதே மாதிரி இந்த முலாம்பழம், முலாம்பழமும் என்னது? முலாம்பழமும் ஒரு செடியை வச்சா தானா வளரும். இந்த வெள்ளம் என்ன பண்ணுவோம்? வெள்ளம் நம்ம தான் செய்வோம். அதாவது கரும்புல இருந்து அந்த சக்கை, அந்த கரும்புல இருந்து அந்த கரும்பு காய்ச்சி இது பண்ணி நம்ம வெள்ளம் எடுப்போம். அப்ப கரும்பை தான் நம்ம விளைவிப்போம், கரும்புல இருந்து நம்ம தான் வெள்ளத்தை எடுப்போம். அப்ப மனிதனால் உருவாக்குறது வெள்ளம் தான். சரியா? அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன? மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள், இதுல வெள்ளம். மீதியெல்லாம் செடியை வச்சா தானா வந்துடும், வெள்ளம் தானா வராது, கரும்புல இருந்து நம்ம எடுப்போம். சரியா? அப்ப மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் வெள்ளம். நமக்கு ஆப்ஷன் என்னது? வெள்ளம்னு போடக்கூடாது. வெள்ளத்தை என்ன சொல்லுவாங்க? வெள்ளம் என்பது முலாம்பழம் என்றும் அழைக்கப்படுறாங்க. அப்ப வெள்ளத்தை முலாம்பழம்னு சொல்லணும். நமக்கு ஆன்சர் வெள்ளம் தான். மனிதனால் உருவாக்கப்படுற பொருள் வெள்ளம். வெள்ளத்தை நம்ம இந்த குறியீட்டு மொழியில எப்படி சொல்றோம்? முலாம்பழம்னு சொல்றோம். அப்ப முலாம்பழம் தான் போடணும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கண் என்பது மூளை என்றும், மூளை என்பது இதயம் என்றும், இதயம் என்பது நுரையீரல் என்றும், நுரையீரல் என்பது தசை என்றும் அழைத்தால் மனிதனின் மூச்சுக்குழலோடு தொடர்புடையது. மூச்சுக்குழலோடு தொடர்புடையது நுரையீரல் தானே. நுரையீரல் தான். நுரையீரல் என்னது? இங்கிலீஷ்ல கேட்டா லங்ஸ். நுரையீரலோடு தொடர்புடையது மூச்சுக்குழல் தான். ஓகே. மூச்சுக்குழலோடு தொடர்புடையது நுரையீரல். மூச்சுக்குழலும் போய் நுரையீரல் ஜாயிண்ட் ஆகி நம்ம சுவாசிக்க பயன்படும். ஓகேவா? அப்ப மூச்சுக்குழலோடு தொடர்புடையது நுரையீரல். நுரையீரலை என்ன சொல்றோம்னு எழுதணும். நுரையீரலை டிக் பண்ணக்கூடாது. நுரையீரல் என்பது தசை என்றும் அழைத்தால், அப்ப நுரையீரலை தசைன்னு அழைக்கிறாங்க. அப்ப தசை தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்ப இது பாருங்க. இப்ப இது ஒரு மாடல். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் NIVU என்பது வாட்டர் இஸ் லைஃப் என்றும், HUDURU என்பது பிரிங் மீ வாட்டர் என்றும், TUVURU என்பது பிரிங் இஸ் வெல் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அந்த குறியீட்டு மொழியில் வெல் என்ற வார்த்தைக்கான குறியீடு. அதாவது இப்ப இந்த வாட்டர் இஸ் லைஃப் இருக்கா, வாட்டர் இஸ் லைஃப், வாட்டருக்கு பதிலாக NI அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈஸுக்கு பதிலாக VUன்னு சொல்றாங்க, லைஃபுக்கு பதிலாக DUன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரி இங்க பிரிங் மீ வாட்டர் இருக்கா, அதாவது இதுல வாட்டருக்கு NI தான், ஈஸுக்கு VU தான், லைஃபுக்கு DU தான் கிடையாது. அதாவது
இந்த மூணு வேர்டுக்கு இந்த மூணு வேர்டு இதுல எந்த வேர்டு வேணா இதுல எதுக்கு வேணா வரலாம். ஓகேவா? அதாவது முன்னாடி பின்னாடி மாற. இப்ப வாட்டர் வந்து வியூவாவும் இருக்கலாம், அதாவது வாட்டர் வந்து டியூவாவும் இருக்கலாம், வாட்டர் வந்து என்ஐயாவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப கீழே இந்த வாட்டர் இஸ் லைஃப், பிரிங் மீ வாட்டர், பிரிங் இஸ் வெல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சுதான் இதுல பொதுவா இருக்கிறது எதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்குவோம், வாட்டர் இஸ் லைஃப். இது எடுத்துக்குவோம், பிரிங் மீ வாட்டர். ரெண்டுலயுமே பொதுவான வேர்டு என்னது? வாட்டர். இதுலயும் வாட்டர். அப்ப ரெண்டுலயுமே பொதுவான வேர்டு வாட்டர் மட்டும்தான். அப்ப அதே மாதிரி இதுலயும் இந்த இதுலயும் பொதுவானது என்னன்னு பார்க்கணும், எண்ணெய். இப்ப HU DU RU இருக்கு, எண்ணெய் இருக்கா? எண்ணெய் இல்ல. VU இருக்கு, இங்க HU இருக்கு, DU இருக்கு, RU இருக்கு. அப்ப VU வருது. இப்ப DU இருக்கு, இதுல பாருங்க DU இருக்கு, இதுல HU DU RU. ஓகேவா? அப்ப இதுல DU, இதுல DU. அப்ப இதுல வாட்டர், இதுல வாட்டர். அப்ப வாட்டருக்கு DU. ஓகேவா? அப்ப வாட்டரோட இது என்னது? DU. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வாட்டர், இதுலயும் வாட்டர் பொதுவா இருக்கு. அப்ப இதுல DU, இதுல DU பொதுவா இருக்கு. ஓகேவா? அப்ப வாட்டர்னா DUன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரிங் இஸ் வெல் அப்படின்னு இருக்குது. இங்க பாருங்க, பிரிங் மீ வாட்டர் இருக்குது. இப்ப பிரிங் இஸ் வெல். அப்ப இதுல ரெண்டுலயும் பொதுவானது எது? பிரிங் தானே, பிரிங். ஓகேவா? இப்போ வாட்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டியூன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப டியூ வந்து வராது இனிமேல். சரியா? அப்ப பிரிங்கு, இதுலயும் பிரிங்கு. ஓகேவா? இப்ப இதுல HU RU மட்டும் இருக்குது. அதுல இதே மாதிரி பொதுவானது என்ன இருக்குது? HU இருக்குதா? இல்ல, RU தான் இருக்குது. ஓகேவா? அதாவது இங்க DU வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா DUக்கு வந்து வாட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதனால DUவை கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து பிரிங்கு இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப இந்த மூணு வேர்டுக்கு இந்த மூணு வேர்டுல எது பொதுவா இருக்கோ அதுதான் பிரிங்குன்னு வரும். ஓகேவா? அப்ப இந்த மூணு, இதுல HU இருக்கு, இதுல HU இருக்குதா? HU இல்ல. ஓகே. இதுல RU இருக்குது, இதுல RU இருக்கா? RU இருக்குது. அப்ப பிரிங்கு பிரிங்கு, RU RU. அப்ப பிரிங்கோட வார்த்தை என்னது? RU. அவ்வளவுதான். ஓகேவா? நமக்கு கொஸ்டின் என்னது? வெள்ளு. வெள்ளு தான் நமக்கு வேணும். அப்ப இப்ப இங்க பாருங்க, இதுல வந்து இப்ப இந்த ஈஸ், இங்க ஒரு ஈஸ் இருக்கா? இப்ப இந்த டியூங்கிறது நம்ம வாட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எண்ணெய் VU இருக்கு, அந்த எண்ணெய் VUல ஏதோ ஒண்ணு இந்த ஈஸுக்கு வரும். அப்ப இங்க ஈஸு பொதுவா இருக்கு, இங்க TUவும் VUவும் பொதுவா இருக்கு. அப்ப இப்ப பாருங்க, இந்த DU வாட்டருக்கு போயிருச்சு. இப்ப எண்ணெய் VU, TU VU. இப்ப பிரிங்குக்கு நம்ம இந்த RU போயிருச்சு. அப்ப இந்த TU VU, எண்ணெய் VU, இங்க ஈஸு, இங்க ஈஸு. அப்ப ஈஸும் பொதுவா இருக்கு. இங்க பாருங்க, VUவும் பொதுவா இருக்கு. அப்ப ஈஸோட வார்த்தை என்னது? VU. அதையும் நம்ம கண்டுபிடிச்சு ஒன்னையும் கண்டுபிடிக்க தனியா எழுதிடணும். அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப நமக்கு கொஸ்டின் என்னது? வெல் என்ற வார்த்தைக்கான குறியீடு. இப்ப பிரிங்குக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ஈஸுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை பாக்குறோம், பிரிங்குக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? பிரிங்குக்கு RU. ஈஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஈஸுக்கு VU. அப்ப வெள்ளு தான் மீதி இருக்கு. வெள்ளுக்கு என்ன வரும்? மீதி இருக்கக்கூடிய TU. அப்ப TU தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான். இது மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸி தான். பொதுவானதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாட்டர் இஸ் லைஃப் இருக்கு, பிரிங் மீ வாட்டர் இருக்கு, இதுலயும் வாட்டர் பொதுவா இருக்கு, இதுலயும் வாட்டர் பொதுவா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் DU பொதுவா இருக்கு, இதையும் DU பொதுவா இருக்கு. அப்ப வாட்டரோட வேர்டு வந்து DU. ஓகே. அதே மாதிரி இதுல பிரிங்கு, இதுல பிரிங்கு. அப்ப இதுல பொதுவா இருக்கிறது என்னது? RU. அப்ப பிரிங்கோட இது RU. இதுல ஈஸ் இருக்கு, இதுல ஈஸ் இருக்கு. அப்ப இதுல பொதுவானது VU இருக்கு. அப்ப ஈஸ்னா VU. அப்ப வெள்ளுக்கு என்னது? இது ரெண்டும் ஒவ்வொன்றுக்கு போயிருச்சு, மீதி இருக்கக்கூடியது TU. அப்ப வெள்ளுக்கு TU. அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரிதான் வரும். இப்ப இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 4, 7, 6 என்பது ராங் அண்ட் ஷார்ப். அதாவது இந்த மூணு வேர்டுக்கு எதுக்கு வேணா வரலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ராங் அண்ட் ஷார்ப்பு, நைஃப் இஸ் ஷார்ப்பு. இப்ப இதுல பொதுவானது ஷார்ப்பு, இதுல பொதுவானது ஷார்ப்பு. இப்ப இது ரெண்டுலயும் பொதுவானது ஷார்ப்பு. அதே மாதிரி இங்க 4, 7, 6 இருக்கு, இங்க 4, 2, 8 இருக்கு. அப்ப பொதுவானது என்னது? 4, 4. ஓகேவா? அப்ப ஷார்ப்போட நம்பரு 4 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து வேற என்ன இருக்குது? இங்க பாருங்க, கீழே பார்த்தா ரைட் இஸ் குட்ன்னு இருக்குது. அப்ப இங்க ஈஸ் பொதுவா இருக்கா? அப்ப இதோட இது என்ன? 4, 2, 8.
இந்த ரைட் இஸ் குட்டுக்கு 8 5 9. அப்ப ஈஸ் இது ரெண்டுல பொதுவா இருக்கு. அப்ப இதுலயும் இதுவும் பொதுவா இருக்கக்கூடியது. இப்ப 4 போயிருச்சு. 4 எங்க போயிருச்சு? சார்புக்கு போயிருச்சு. அப்ப மீதி 2 8 இருக்கு. இதுலயும் பொதுவா இருக்கக்கூடியது என்னது? 8. ஓகேவா? அப்ப 8 8. இப்ப இதுல ஈஸ் அப்ப இதுல 8 8. ஓகேவா? அப்ப ஈஸுக்கு என்ன வரும்? ஈஸுக்கு 8 வரும். அவ்வளவுதான். அப்ப நமக்கு கொஸ்டின் என்னது? நைஃபுக்கான இது. ஓகேவா? அப்ப இதுல பாருங்க, நைஃப் இஸ் ஷார்ப்புங்கிற வேர்டு இதுல இருக்கா? இப்ப ஷார்ப்புக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த நைஃப் இஸ் ஷார்ப்போட வேர்டு இங்க இருக்குது. ஓகேவா? நைஃப் இஸ் ஷார்ப்போட வேர்டு இங்க இருக்குது. அப்ப ஷார்ப்புக்கு 4 கண்டுபிடிச்சிட்டோம். இஸ்ஸுக்கு 8 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நைஃபுக்கு என்ன வரும்? மீதி இருக்கக்கூடிய 2. அப்ப ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஹார்ட் பிளாக் ப்ளூ என்பது 8 ஆசி ஏபி என்றும் கிரே ஆர் ப்ளூ என்பது ஆசு பிஆர் கேடி என்றும் எழுதப்பட்டது. அப்போ ப்ளூ என்ற வார்த்தைக்கான குறியீடு இதுல ஈஸியா தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுலயுமே பாருங்க, ஹார்ட் பிளாக் ப்ளூ, கிரே ஆர் ப்ளூ. இதுலயும் ஒரே ஒரு ப்ளூ தான், இதுலயும் ஒரே ஒரு ப்ளூ தான் இருக்கு. அப்ப இந்த இதுலயும் பொதுவா இருக்கக்கூடியது என்னது? ஆஸ் மட்டும்தான் பொதுவா இருக்கு. அப்ப ப்ளூனா என்னது? ஆஸ். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவ்வளவுதான். இதான் லாஸ்ட் சம்மு. இப்ப ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பார்ட்டிஸ் ஆர் ஸ்கிரம்சன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது அட்டு ஆசு இந்த பர்சன்டேஜ் அப்படி இருக்கா? ஓகே. அடுத்து கீழே பீட்டர் லவ் பார்ட்டிஸ். அப்ப பாருங்க, இதுலயும் என்ன பொதுவா இருக்கு? பார்ட்டிஸ் பொதுவா இருக்கு. அப்ப இதுலயும் என்ன பொதுவா இருக்கு? இந்த பர்சன்டேஜ் பொதுவா இருக்கு. அப்ப பார்ட்டிஸ்னா என்னது? பார்ட்டிஸ்னா பர்சன்டேஜ். ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழே ஹியர் ஸ்கிரம்சன்ஸ் ஆர் கேக்ஸ் இருக்குதா? அப்ப இந்த ஸ்கிரம்சன்ஸ்ங்கிற வேர்டு இங்கேயும் இருக்குது, ஸ்கிரம்சன்ஸ்ங்கிற வேர்டு இங்கேயும் இருக்குது. இப்ப இந்த பர்சன்டேஜ் நம்ம பார்ட்டிஸ்க்கு போயிடும். ஓகேவா? மீதி அட்டும் ஆஸும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஹியர் ஸ்கிரம்சன்ஸ் ஆர் கேக்கு. அப்ப இங்க அட்டும் ஆஸும் இருக்குது, இதுலயும் ஆஸும் அட்டும் இருக்குது. ஓகே, ஆஸும் அட்டும் இருக்குது. இப்ப இதுலயும் இருக்குது. அப்ப இதுல இன்னொன்னு என்ன இருக்குது? ஆர் இருக்குது, இதுலயும் ஆர் இருக்குது. அப்ப இந்த அட்டும் ஆஸும் எதுக்கு வரும்? ஒன்னு ஆருக்கு வரும், இல்ல ஸ்கிரம்சனுக்கு வரும். அதே மாதிரி இதுலயும் பார்த்தோம்னா ஆஸ் இருக்குது, அட்டு இருக்குது. அட்டும் ஆரும் ஒன்னு ஆஸுக்கு வரும், இல்ல ஸ்கிரம்ஸ்க்கு வரும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இதை நம்ம எழுதிடுவோம், ஸ்கிரம்சன்ஸ் ஆர். ஓகேவா? ஸ்கிரம்சன்ஸ் ஆருக்கு என்ன வரும்? இந்த ஆசு அட்டு ரெண்டுல எது வேணா வரும். ஓகேவா? ஒன்னு ஆருக்கும் ஆசு வரலாம், இல்ல ஸ்கிரம்சனுக்கும் ஆசு வரலாம், ஸ்கிரம்ஸ்க்கும் ஏன் வரலாம், ஆருக்கும் ஏன் வரலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, அடுத்து நமக்கு கொஸ்டின் என்னது? ஹியர் பார்ட்டிஸ். அப்ப ஹியர் பார்ட்டிஸ்னா பார்ட்டிஸ்க்கு நம்ம கன்ஃபார்மா தெரியும் பர்சன்டேஜ் தான். இப்போ ஹியருக்கு ஏதோ ஒரு வேர்டு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஷன்ல பார்ப்போம். இந்த ஆப்ஷன் ஏல பர்சன்டேஜே இல்லை, நமக்கு கண்டிப்பா பர்சன்டேஜ் வரணும், ஏன்னா ஹியர் பார்ட்டிஸ். அப்ப இது வராது. இப்ப பி ஒன்னு இருக்குது, இதுவும் வராது, இதுலயும் பர்சன்டேஜ் இல்ல. டி ஒன்னு இருக்கு. இப்ப நமக்கு எது ஆன்சர் வரணும்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த டைலாக் பாருங்க, ஹியர் ஸ்கிரம்சன்ஸ் ஆர் கேக்ஸ் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கா? அப்ப இதுல ஸ்கிரம்சன்ஸ் ஆருக்கு என்ன வரும்? ஸ்கிரம்சன்ஸ் ஆருக்கு இந்த ஆஸும் அட்டும் வரும். ஓகேவா? இப்ப இந்த கேக்ஸுக்கு ஹியர் கேக்ஸ், அதுக்கு பதிலாக 6 9. ஓகேவா? அப்ப ஹியர் கேக்ஸ். ஓகேவா? அதுக்கு பதிலாக 6 9. இது ரெண்டுல எது வேணா வரலாம். இப்ப நமக்கு ஆப்ஷனை பார்ப்போமே. ஆப்ஷனை பாருங்க, இதுல பாருங்க நமக்கு பர்சன்டேஜும் ஆஸும் வந்திருக்கு. அப்ப நமக்கு வேண்டியது ஹியர் பார்ட்டிஸ். ஹியருக்கு ஒன்னு 6 வரலாம், அல்லது 9 வரலாம். பார்ட்டிஸ்க்கு பர்சன்டேஜ் தான் வரணும். அப்ப இங்க பாருங்க, ஒன்னு பர்சன்டேஜ் 6 வரலாம், இல்ல பர்சன்டேஜ் 9 வரலாம். ஓகேவா? அப்ப இங்க பர்சன்டேஜ் ஆஸ் வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்ப பர்சன்டேஜ் 9. இதுதான் நமக்கு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்றேன், ஆப்ஷனை வச்சு போடுற மாதிரி இருக்கு இந்த சம். அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிஸ் ஆர் ஸ்கிரம்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க பீட்டர் லவ் பார்ட்டிஸ். அப்ப பார்ட்டிஸ் இதுல எது பொதுவா இருக்கு? இதுலயும் நமக்கு பொதுவா இருக்கக்கூடியது இந்த பர்சன்டேஜ். ஓகேவா? அப்ப பார்ட்டிஸோட இது பர்சன்டேஜ். அப்ப நமக்கு கொஸ்டின் ஹியர் பார்ட்டிஸ். அப்ப பர்சன்டேஜ் இல்லாத ஆப்ஷன் எல்லாம் டெலிட் பண்ணிடலாமா? இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா?
அடுத்து இதில் பாருங்கள் ஸ்க்ரம்சன்ஸ் ஆர் ஹியர் கிரம்சன்ஸ் ஆர் கேக்கு. ஓகேவா? அதே மாதிரி மேலே பாருங்கள் பார்ட்டிஸ் ஆர் ஸ்க்ரம்சன்ஸ். அப்போ ஆர் ஸ்க்ரம்சன்ஸ், இங்கே ஸ்க்ரம்சன்ஸ் ஆர். அந்த ஆர் ஸ்க்ரம்சன் என்ன இருக்குது? அட்டும் ஆசும் இருக்குது. இங்கேயும் ஆசும் அட்டும் இருக்குது. அப்போ ஆறு ஸ்க்ரம்சன்ஸ்க்கு ஆசும் வரலாம் அட்டும் வரலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அதுபடி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பர்சன்டேஜ். இங்கே நமக்கு கொஸ்டின் வந்து ஹியர் பார்ட்டிஸ்க்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஆசு எங்கே வரும்? ஒன்று ஸ்க்ரம்சனுக்கு வரும், இல்லைன்னா ஆருக்கு வரும். அப்போ நமக்கு ஹியருக்கு வந்து வேற என்ன வரும்? ஹியருக்கு வந்து இங்கே ஹியரு கேக்குக்கு 6 வரலாம் அல்லது 9 வரலாம். ஹியருக்கு 1 6 வரணும் அல்லது 9 வரணும். ஸ்க்ரம்சன்ஸ் ஆருக்கு தான் ஹாஸு அல்லது அட்டு வரும். அப்போ நம்ம இங்கே ஆப்ஷனில் ஹாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ இது 1 தான் ஆன்சர். அவ்வளோதான் ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கு இதோட முடிஞ்சுது. ஓகேவா? ஆல்பா நியூமரிக் ரீசனிங் டாப்பிக்கே வந்து இதோட முடிஞ்சுது. நம்ம எல்லா மாடலும் கிட்டத்தட்ட எல்லா மாடலும் பார்த்துட்டோம். இந்த மாடல் இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கும். நமக்கு இத்தனை வகையான மாடல் இருக்குது. எதுவுமே இப்போ நம்ம 25 வாங்கணும்னா எல்லா மாடலும் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? அது வந்து எந்த மாடல் இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மாடலும் முக்கியம். எல்லாத்தையும் நல்லா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு கரெக்டாக, நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுறது கரெக்டாக வரணும்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எக்ஸாம் டயத்தில் வரும். இல்லை இங்கே கண்ணால் பார்த்துட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் டயத்தில் வராது. இதை திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் ஒன்று இருக்குது. லாஸ்ட் டாபிக் ஒன்று நம்பர் சீரிஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.